السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام، من يهد الله فهو المهتد، ومن يضلل فلن تجد له وليا مرشدا. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை தரீகத் என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். இந்த ஷரீஅத் என்பது எல்லாவிதமான கலைகளையும் நமக்கு கற்றுத்தர வல்லது. ஒரு மனிதன் எப்படி வணங்க வேண்டும், வழங்க வேண்டும், வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த ஷரீஅத்தே முஹம்மதியா மிக தெளிவாகவும் அழகாகவும் நமக்கு வழிகாட்டுகிறது. நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தால், தொழில் புரிவதாக இருந்தால், சிலரை நீங்கள் பணியாளர்களாக வைத்திருந்தால், விவசாயம் செய்வதாக இருந்தால், உறவுகளை பார்க்கச் செல்வதாக இருந்தால், நோயாளிகளை நலம் விசாரிக்க செல்வதாக இருந்தால், பாத்ரூம் செல்வதாக இருந்தால், வீட்டுக்குள் பள்ளிக்குள் கடைக்குள் நுழைவதாக இருந்தால், அங்கிருந்து வெளியேறுவதாக இருந்தால், ஹஜ்ஜு உம்ரா போன்ற பயணங்களை நீங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் என்று இருந்தால் என்ற எல்லா இருந்தாலுக்கும் தெளிவான விளக்கத்தையும் வழிகாட்டுதலையும் ஷரீஆ நமக்கு சொல்லித் தருகிறது. ஷரீஅத்தில் எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. இப்படி ஒரு அருமையான ஒரு ஷரீஅத்தை உலகெங்கிலும் தேடினாலும் கிடைக்காது. அவ்வளவு அற்புதமான வழிகாட்டுதல் இந்த மார்க்கத்திலே இருக்கிறது என்பது தெளிவு. நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் வலது கையால் கொடுங்கள் என்கிறது மார்க்கம், வலது கையால் சாப்பிடுங்கள் என்கிறது மார்க்கம். பாத்ரூமுக்கு இடது காலை முன்வைத்து செல்லுங்கள், வலது காலை வைத்து வெளியே வாருங்கள் என்கிறது மார்க்கம். கால்களிலே செருப்பணிந்து செல்லுங்கள் என்கிறது ஷரீஆ. எதை சொல்லவில்லை ஷரீஅத்? அது சொல்லாத ஒன்று இருக்கிறதா என்றால் இல்லை. அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு அழகாக இந்த ஷரீஅத் நமக்கு எல்லா துறைகளையும் தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. மிக எளிதாக நடப்பதற்கும் வழிவகை செய்து தருகிறது. இப்போது கேள்வி என்னவென்றால், இவ்வளவு தெளிவாகவும் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டுதலாகவும் ஷரீஅத் அமைந்ததற்கு பிறகு தரீகத்து ஏன்? அது அவசியமா? இப்படி ஒரு தரீகத்து என்பது நமக்கு தேவையா? அதிலும் பல்வேறு தரீகத்துகள், காதிரியா, ஷாதுலியா, நக்ஷபந்தியா, சிஷ்தியா, சுஹரவர்தியா, தீஜானியா
என்று எத்தனைய ரிஃபாஇய்யா என்று எத்தனைய தரீக்கத்துகள். இப்படி தரீக்கத்துகளினுடைய அவசியம் என்ன வந்துவிட்டது? ஷரியத்தில் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்றை தேடலாம். எது இல்லை? எல்லாம் இருக்கிறது. இதற்கு அடிப்படை என்ன என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கான பதிலாகவே இன்றைய உரை இன்ஷா அல்லாஹ் அமையும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தரீக்கத்தை நமக்கு முதலாவதாக சுட்டி காட்டுவது குர்ஆன் தான், வல்ல அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்லுகிறான், மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத். யாருக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறானோ அவர் நேர் வழி பெற்றவர். அல்லாஹ் வழிகாட்டிட்டா, அவனே அந்த பொறுப்பை எடுத்துட்டா அவங்க நேர் வழி பெற்றவங்க தானே. மை யஹ்தில்லாஹ், அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டுகிறாரோ அவர் ஃபஹுவல் முஹ்தத், அவர் நேர் வழி பெற்றவர். ஒமை யுதுலில், அல்லாஹ் யாரை வழி தவறச் செய்கிறானோ அவர் வழி தவறியவர் என்று சொல்லிடலாம் தானே. இந்த ஆயத்தை பாருங்க, மையஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத். அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டினானோ அவர் நேர் வழி பெற்றவர். அல்லாஹ் யாருக்கு வழி தவறச் செய்தானோ அவர் வழி தவறியவர் என்று சொல்லலாமா இல்லையா? அப்படி சொல்லல. இங்கே தான் தரீக்கத்து வருகிறது. ஒமை யுதுலில், அல்லாஹ் யாரை வழி தவறச் செய்கிறாரோ ஃபலன் தஜித லஹு வலியம் முர்ஷிதா, அவருக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியை, ஒரு முர்ஷிதை, ஒரு ஷைഖை நீங்கள் பெற மாட்டீர்கள். என்ன விளங்குகிறோம் என்றால், ஒரு முர்ஷிதுக்கு கீழால் இருந்து நாம் நேர்வழி பெற வேண்டும். இல்லை என்றால் நாம் எங்காவது வழி தவறுவதற்கு, சருகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த குர்ஆனின் வசனம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது ஆயத்து, இந்த வசனம் சொல்லுகிறது. இதற்கு நீண்ட நெடிய விளக்கங்களும் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள். ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதர் தஹலல் மஸ்ஜித் ரஜுலுன், ஒரு மனிதர் உள்ள வர்றார். வந்து 2 ரக்காத்து தொழுதார். தொழுது அந்த மனிதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகம் வந்து ஃபஸல்லம, சலாம் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சலாம் சொன்னார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபரத்த அலைஹி சலாம், சலாமுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்து அவங்க சொல்றாங்க, கால இர்ஜ ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க திரும்பி போங்க, தொழுவுங்க, ஏனெனில் நீங்கள் தொழவில்லை அப்படிங்கிறாங்க. அவர் தொழுதுட்டு தான் வர்றாரு. ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, தொழுததை பார்க்குறாங்க. என்ன சொல்றாங்க? இர்ஜ ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, நீங்க திரும்பி போங்க, தொழுவுங்க, ஏனெனில் நீங்கள் தொழவில்லை அப்படிங்கிறாங்க. அந்த மனிதர் உடனடியாக போனார், தொழுதார், வந்தார், சலாம் சொன்னார். சலாமுக்கு பதில் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஜ ஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போங்க, தொழுவுங்க, ஏனெனில் நீங்கள் தொழவில்லைங்கிறாங்க. இந்த மனிதர் போறார். போய் என்ன செய்கிறார்? தொழுகிறார். தொழுதுட்டு திரும்பி வர்றார். வந்து சலாம் சொல்றார். சலாமுக்கு பதில் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலை சொல்லிவிட்டு, இர்ஜ ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, போங்க, தொழுவுங்க, ஏனெனில் நீங்கள் தொழவில்லை. இப்போ அந்த மனிதர் சொன்னார், நாயகமே, இதுக்கு மேலே எனக்கு தொலை தெரியல, நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்படி இப்படி செய்யணும், ருக்குவில் இருக்கணும், கொஞ்சம் தாமதமாக இருக்கணும், துமானிடத்து அதன் தரிப்பு இருக்கணும் என்றெல்லாம் எப்படி தொழுவணுமோ அதை சொல்கிறாங்க. ஏறக்குறைய அப்படித்தான் அவர் தொழுதார். அப்படித்தான் அவர் தொழுதார். சுஜூதுக்கு பிறகு ருக்கு அப்படிலாம் மாற்றிலாம் ஒன்றும் செய்யலை. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே விளங்கப்படுத்துவது 2 விஷயம் என்கிறார்கள். ஒன்று ஷரியத்தின் அடிப்படையில், இன்னொன்று தரீக்கத்தினுடைய அடிப்படையில். ஷரியத்தினுடைய அடிப்படையில் என்ன என்றால், அவர் பொதுவாகவே ருக்குவிலே, சுஜூதிலே துமானீனத்து என்று சொல்லக்கூடிய தரிப்பு இல்லாமல் சட்டு சட்டு என்று எழுந்தார் என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. ருக்குவுக்கு போயிட்டா என்ன செய்யணும்? கொஞ்சம் அமைதியாக இருக்கணுமா இல்லையா? ருக்குவில் இருந்து சுப்ஹான ரப்பில் அலா பிஹம்தி, அதை ஓதணும், சுப்ஹான ரப்பில் அஸீம் பிஹம்திங்கிறத ஓதணும். அது ஓதட்டாலும் கூடும். ஆனால் அல்லாஹ் அக்பர் சமி அல்லாஹ் லிமன் ஹமிதா வந்தால் கூடாமல் போயிடும்.
ருக்கூலே சுஜூதுல ஓதக்கூடிய தஸ்பீக ஓதாவிட்டாலும் தொழுகை கூடிவிடும், சுன்னத்து விடுபட்டு விடும். அப்படி ஓதுறது சுன்னத்து, தொழுகை கூடுமா? ஓடாவிட்டால் கூடும். ஆனால் நீங்கள் அதில் தரிக்க இல்லை, ருக்கூக்கு போனீங்க உடனே கிளம்பினீங்கன்னு சொன்னால் கூடாமல் போயிடும். அதில் தரிக்கிறது ஃபர்து. எனவேதான் அவர் அப்படி செய்யவில்லை என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான ஒரு முறையை, வழிமுறையை சொல்லி கொடுத்தார்கள் என்பது ஒரு கருத்து. இன்னொன்று, அவர் செய்தது சரிதான், ஆனால் அவருடைய இதயம் முழுவதும் வேறு பக்கமாக இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கத்தில் இல்லை. எனவே அல்லாஹ்வின் பக்கம் அவருடைய இதயத்தை திருப்புவதற்கான வழிவகையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். நம்ம தொழுகிறது லில்லா உஸல்லி லில்லாஹி தஆலா, நம்ம பின்னால் முன்னால் சொல்லி தருவாங்க. பொதுவாகவே நமக்கு நிய்யத்துடைய ஃபர்து என்னன்னா, இப்போ நீங்கள் ஜும்மா தொழுகிறீங்க, உஸல்லி சொல்லணும், ஃபர்துல் ஜும்ஆத்தி, ஃபர்துங்கிறதையும் சொல்லணும், ஜும்மாங்கிறதையும் சொல்லணும். மூணாச்சா? உஸல்லி நான் தொழுகிறேன், ஜும்மாவுடைய ஃபர்தை தொழுகிறேன் மாமூமாக, இந்த நாளையும் சொல்லணும். இதே மாதிரி தான் உஸல்லி ஃபர்துல் துஹரின்னு சொல்லணும். ஜமாத்தில் நீங்கள் தொழுகிறதா இருந்தால், இமாமா இருந்தால் இமாம் என்று சொல்லணும், மாமூமா இருந்தால் மாமூம் என்று சொல்லணும். மற்றதெல்லாம் 4 ரக்காத்தை தொழுகிறேன், அதாவாக தொழுகிறேன், காபாவை முன்னோக்கி தொழுகிறேன், அல்லாவுக்காக தொழுகிறதுனா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அவை சொல்லாவிட்டாலும் அந்த நியத்தை வைக்காட்டாலும் கூடும், அது அல்லாவுக்கு தான். ஆனால் இவைகளை உஸல்லிங்கிறத சொல்லி ஆகணும். நான் தொழுகிறேன், தமிழில் கூட நீங்கள் நியத்து வைக்கலாம், ஜும்மாவுடைய ஃபர்தான தொழுகையை மாமூமாக தொழுகிறேன், முடிஞ்சது. இது கண்டிப்பு. அப்ப நாம அல்லாவுக்காக தொழுகிறேன் என்று சொல்லிவிட்டு நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் வேறெங்கோ இருக்கிறதா இல்லையா? அதை பக்குவப்படுத்தி கொடுத்தார்கள் காத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதுதான் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி போய் தொலை சொன்னதில் உள்ள சங்கதி என்று குறிப்பிடுவார்கள். இன்னொன்று ஒரு ஹதீத் இருக்கிறது, பல பரவலான ஒரு ஹதீத், அதற்கு ஹதீத் ஜிப்ரையில் என்றே பெயர். இது பிரபல்யமான ஒரு ஹதீத். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் இருந்தோம். அப்போ ஒரு புதிய மனிதர் ஒருவர் வந்தார். அழகாக இருந்தார், வெள்ளை வெளேரென்று உடை, பளிச்சென்று இருக்குது உடை. அவருடைய முடி நல்ல கண்ணங்கரேர் என்று இருக்கிறது, நல்ல கருத்த முடி. அவருடைய உடையிலே பிரயாணத்தினுடைய அடையாளம் எதுவும் இல்லை. உடையெல்லாம் கசங்கி இருக்கிறதோ அல்லது புழுதி படிஞ்சி கசங்கி அழுக்கு அப்படிலாம் இல்லை, பளிச்சுன்னு அப்போ நீட்டாக உட்கார்றார். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து தன்னுடைய 2 முழங்காலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழங்காலோட ஒட்டி வைக்கிறார். எங்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமா இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய முழங்காலோட இப்படி முழங்கால ஒட்டி வச்சா எப்படி இருக்கும், எவ்வளவு உரிமையாக அவர் உட்கார்றாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருந்தது. வந்தவர் என்ன செய்கிறார், சில கேள்விகளை கேட்கிறார். அக்பிர்னி அனில் இஸ்லாம் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேரை சொல்றார், யார சொல்லலான்னு சொல்லுவோம், இவங்க பேரை வேற சொல்றார். எனக்கு இஸ்லாத்தை பற்றி அறிவியுங்கள் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொல்லணும், தொழுவணும், ஜகாத் கொடுக்கணும், நோன்பு வைக்கணும், ஹஜ், இதானே இஸ்லாம். அந்த 5 கடமைகளை சொன்னாங்க. அக்பிர்னி அனில் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளணும், ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி சொல்றோம், 6 விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்றோம். இதுல ஹனபியில 7 சொல்லுவாங்க. ஒல் பாதி பாதல் மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுதல் அப்படிங்கிறதையும் ஈமான் கொள்ளணும். சரி, மொத்தத்தில் இந்த ஈமானை பற்றியும் சொல்லிட்டாங்க. அடுத்து அவர் கேட்ட கேள்விதான் அனில் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் தரீகத். முதல்ல 2 ஷரியாதான். இப்போ 3ஆவதாக அனில் இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ் ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக். நீங்க அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வை நீங்க வணங்குவோம். எப்படி வணங்கணும்? கண்ணக்க தராஹு, நீங்க அவனை பார்க்கிற மாதிரி வணங்கணும். ஃபஇல்லம் தகுன் தராஹு, நீங்கள் அவனை பார்க்கவில்லை என்றாலும் ஃபஇன்னஹு யராக, அவன் உங்களை பார்க்கிறானா இல்லையா, அப்படி வணங்கணுங்கிறாங்க. நம்ம அப்படி வணங்குறோமா? இப்போ ஒரு தவறை செய்கிறோன்னு வைங்க, 4 பேர் இருப்போம், அந்த தவறை செய்வானா? 4 பேர் இருக்கும்போது சாராயம் குடிப்பானா?
4 பேருக்கு மத்தியில் வந்து சீட்டாடுவானா? கேவலமான வார்த்தைகள் பேசுவானா? இல்லை அல்லவா? ஆனால் அதே சமயத்தில் தனிமையிலே அது ஏதாவது நடக்கலாம். ஆனா இப்ப அல்லாஹ்வுக்கு முன்னால நம்ம என்ன செய்யறோம்? நம்ம தொழுகிறோம். அந்த தொழுகையாக இல்லை. அதைத்தான் சொல்லலாம் சொன்னாங்க, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. இந்த வார்த்தை நீங்க பாருங்க, நீங்க தொழுகை சரியில்லை என்று சொல்லவில்லை, தொழவே இல்லைங்கிறாங்க. அல்லாஹ் நம்முடைய தொழுகை எல்லாம் அங்கீகரிப்பானாக, நம்முடைய இபாதத்துகளை அங்கீகரிப்பானாக. என்ன செய்யறது? நம்ம இபாதத்தெல்லாம் அப்படிதான் இருக்கு, இப்படியுமா இருக்கு. அவனுடைய கருணையை கொண்டும் அவனுடைய மன்னிப்பை கொண்டும் அவனுடைய அருளை கொண்டும் அல்லாஹ் கபூல் செய்யணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே இப்படிப்பட்ட அந்த இஹ்சான் என்றால் என்ன என்ற கேள்விதான் தரீக்கத்துக்கு அடிப்படையாக அமைகிறது. அப்போ ஒரு சரியான முரப்பியாக முர்ஷிதாக இருந்தால் அவருடைய கரத்தை பிடிக்கும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க? தர்பியத்து செய்வாங்க. அவர்கள் தர்பியத்து செய்து அவர்களை அல்லாஹ்வின் சமூகத்திலே கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இது குறித்து, தரீக்கத்தை குறித்து பெருமக்களாகிய நாதாக்கள், சூஃபியாக்கள் நிறைய செய்திகளை பேசியிருக்கிறார்கள். நிறைய செய்திகளை பேசியிருக்கேன். இந்த ஹதீது முடியல, நான் அந்த ஹதீதுக்குள்ள செய்தியை மட்டும், இந்த தலைப்புக்கான செய்தியை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அது நீண்ட ஹதீது. நம்முடைய குருநாதர் குதுபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் இந்த தரீக்கத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, குல்லு ஹகீகத்தின் லா தஷ்ஹது லஹ ஷரீஅத்து ஃபஹிய ஸந்தகா. நீங்க என்ன வித இபாதத்தையும் செய்யுங்க, என்ன விதமான இபாதத்தையும் நீங்க ஈடுபடுங்க, ஆனா அந்த இபாதத்து எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? ஷரியத்தினுடைய அடிப்படையில் இருக்கணும். நம்ம பெருமக்கள் சொல்லி காட்டுவாங்க, ஷரியத்து இல்லாம தரீக்கத்து இல்லை. ஷரியத்து தான் பேஸ், அதற்கு மேலாக தரீக்கத்தை நிறைவுகிறோம். எனவே ஓதுல் ஆலம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, குல்லு ஹகீகத்தின், தரீக்கத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் லா தஷ்ஹது லஹ ஷரீஆ, ஷரியத் அதை அங்கீகரிக்கவில்லை என்றால் அது போக ஸந்தகா, அது வீணானது, அது அங்கீகரிக்கப்படாதது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே மாதிரி அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள். சில பேர் காலத்தில் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். யகீன் எப்போது உங்களுக்கு வருகிறதோ அது வரைக்கும் நீங்க வணங்குங்க. அப்ப யகீன் வந்துட்டா, குர்ஆன் சொல்லுது வஅபுது ரப்பக, உங்கள் இறைவனை வணங்குங்கள், ஹத்தா யஅதியக்கல் யகீன், யகீன் வரும் வரை நீங்கள் வணங்குங்கள். யகீன் வந்துட்டா வணங்க தேவையில்லை, அப்படித்தானே அர்த்தம் கொள்றாங்க. யகீனுக்கு என்ன அர்த்தம்? நாம் அறிந்த வரைக்கும் யகீனுக்கு உறுதிமோ, இதுதான் பிரச்சனை. உசூல் தெரிய வேண்டும். குர்ஆன், உசூலுல் குர்ஆன், உசூலு தஃபாசீர், இதற்கெல்லாம் ஒரு இல்ம் இருக்கிறது. அதனால தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வின் தூதர் ரசூல் என்பதில் நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறதா? இல்லை, யகீன் தானே. அப்ப நம்ம வணங்க தேவையில்லையா? இந்த இடத்துல யகீன் என்றால் மௌத், உங்களுக்கு மௌத் வரும் வரை வணங்குங்கள். எனவேதான் ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், தர்குல் இபாதாத்தில் மஃப்ரூலா ஸந்தகா. ஃபர்லான வணக்கங்களை விடுவது என்பது இறை மறுப்பில் போய் சேர்ந்துவிடும். ஒர்திகாபில் மஹ்தூராத்தி மஅசியா, பாவமான காரியங்களை செய்வது என்பது தவறான, எது தடுக்கப்பட்டதோ அந்த காரியங்களை செய்வது என்பது பாவம்தான். இல்லை அதுக்காக செஞ்சுக்கலாம், இப்படி செஞ்சுக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம், அதெல்லாம் சரி கிடையாது. எந்த நிலையிலும் வலா தஸ்குத்துல் ஃபராயிது அன் அஹதின் ஃபீ ஹாலின் மினல் அஹ்வால், எந்த நிலையிலும் ஒரு மனிதனிடம் இருந்து ஃபர்லான வணக்கம் விழவே விழாது என்றார்கள் குதுபுல் அக்தாப் ஓதுல் ஆலம் சையதுனா ஷேக் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ். அருமையான பெருமக்களே, இதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க. யார் சொல்றா? சையதுனா அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதா ஆரல கஷ்ஃபக ஸஹீஹ் அல் கிதாபு வஸ் சுன்னah ஃபஅமல் பில் கிதாபி வஸ் சுன்னah. உனக்கு கஷ்ஃப் ஏற்பட்டுட்டு, கஷ்ஃப்னு ஒன்று இருக்கா? இருக்கு. அதுக்கு எத்தனையோ தகவல்கள் ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்க முடிகிறது. ஒரு தடவை 100 ஃபுகஹாக்கள், 100 ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள்
சாதாரண ஆட்கள் இல்லை, ஹதீதிலிருந்தும் ஆயாத்துக்களில் இருந்தும் சட்டங்களை தெளிந்து தேர்வு செய்யக்கூடியவர்கள். அது ஒரு பெரிய ஆய்வாளர்கள் அவர்கள் எல்லாம். பகதாதிலே 100 பேர் ஒன்று சேர்ந்து அவங்க பேசுறாங்க. இந்த அப்துல் காதிர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஹாசிதீன்கள், பொறாமை. ஏன்னா ஓதுலாத்தினுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்திக்கிட்டே இருக்கிறான். எங்கு பார்த்தாலும் அப்துல் காதிர் என்ற பெயர் உயர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நம்மையெல்லாம் விட சின்ன வயசு, பெருசா ஒன்றும் அவங்க படிக்க இல்லை அப்படிலாம் இவங்க பேசிக்கிறாங்க இந்த ஃபுகஹாக்கள். அதனால இவங்களை என்ன செய்யணும், மடக்கணும் அப்படின்பதற்காக 100 நுணுக்கமான மசாலாக்களை தேர்வு செய்கிறாங்க. 100 நுணுக்கமான மசாலாக்கள். அந்த மசாலாக்களுக்கு சட்டுன்னு விளக்கம் சொல்ல முடியாது, அவ்வளோ கடினமான மசாலாக்களாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் சில விஷயங்களை கேட்கும்போது நான் இந்த இடத்துல நான் பார்த்து தான் சொல்லணும் சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி கடினமான விஷயங்களை ஆய்வு செய்து பல நாட்களாக ஆய்வு செய்து 100 மசாலாக்களை தேர்வு செய்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஓதுலாத்திட்ட 100 பேர் வர்றாங்க. ஓதுலாத்தினுடைய மஜ்லிஸ் பெரும்பாலும் ஓதுலாத்தினுடைய மஜ்லிஸ் லொஹருக்கு பிறகு நடக்கும். லொஹருக்கு பிறகு கொஞ்சம் நேரம் மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. பல நேரங்கள் நடக்கும், குறிப்பாக லொஹருடைய நேரம். அப்போ அந்த லொஹருடைய நேரத்தில் மக்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க தான் தொழு வைக்கிறாங்க. தொழு வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு குர்சி போடப்பட்டிருக்குது, அதில் உட்காந்துருக்கிறாங்க. இந்த 100 பேரும் தொழுதுட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க, அப்படி ஒரே இடத்துல உட்காராமல் பரவலாக இங்கிருந்து ஒரு கேள்வி நான் கேட்குறேன், நீ அங்கிருந்து கேளு, நீ அங்கிருந்து கேளு, இங்கிருந்து கேளு, ஆளுக்கு ஒரு 100 பேருக்கு கேள்வி கேட்டு மடக்கிடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. ஓதுலாலாம் உட்கார்ந்தாங்க. உட்காந்து அவங்க ஆரம்பிக்கணும் இல்லை, ஆரம்பித்த பிறகு தானே கேள்வியெல்லாம் வரும். இப்படி ஒரு பார்வை ஒன்று பார்த்தாங்க. ஒரு பார்வை ஒன்று பார்த்தார்கள், ஒளிமயமான பார்வை, ரேசர். அத்தனையும் அது அவர்களுடைய கல்பில் இருந்து என்ன கேட்க வந்தார்களோ அதையெல்லாம் அழித்து விட்டது, ரேஸ் பண்ணிடுச்சு. அப்படியே ஒரு பார்வை அப்படியே அழிச்சிட்டாங்க. ஃபஸாஹு ஸைஹா, அந்த 100 பேரும் கதற ஆரம்பித்தார்கள். கதற ஆரம்பித்து ஓன்னு கத்துனாங்க. வந்த மக்களுக்கெல்லாம் இவன் ஏன் கத்துறான் அப்படிங்கிறது புரியல, என்ன நடக்குதுன்னு புரியல. அதற்கு பிறகு ஓதுலாதமே அவர்களை அமைதிப்படுத்தி அந்த நபரை குறிப்பிட்டு இந்த கேள்வியை தான் நீங்க, ஏன்னா அவங்களுக்கு மறந்து போச்சு கம்ப்ளீட்டா என்ன கேட்க வந்தாங்கிற ஒன்றும் தெரியல. ஏற்கனவே படித்த இல்முகளும் இல்லை, இப்போ பிளாங்கா இருக்குது, ஒண்ணுமே இல்லாம அப்படி துடிக்கிறாங்க கடந்து. என்ன ஆச்சு நமக்கு அப்படிங்கிறது புரியல. அதுதான் இந்த சப்தம். அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த கேள்வியை ஃபிக்ஹ்ல இந்த கேள்வி கேட்க நீங்க வந்தீங்க, இதுக்கு ஆன்சர் இது, நீங்க கேட்ட கேள்வி, நீங்க நினைத்த கேள்வி இது, இதுக்கு ஆன்சர் இது. அவங்களே நினைவும் ஊட்டி அவங்களே பதிலும் சொன்னாங்க. 100 கேள்விகளையும் அவர்களே சொல்லி 100 கேள்விகளுக்கும் அவர்களே பதில் சொன்னார்கள். இதற்கு பேர் தான் கஷ்ஃப், கல்பில் இருப்பதை அறிவது. ஒரு கட்டத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்தும் பைன எதைக்கல் கவாரீர், நீங்களாம் எனக்கு முன்னால் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா, கண்ணாடி சீசாக்களை மாதிரி இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ணாடிக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியுமா இல்லையா? கண்ணாடிக்குள்ளே சாக்லேட் போட்டு வச்சுருப்பான் பிள்ளைகளுக்கு கவர்றதுக்கு, நமக்கு அப்படி தான் தெரியும். அப்போ தான் அது கேட்பாங்க. கண்ணாடி சீசாக்குள்ளே இருந்தால் அந்த பொருள் வெளியிலே தெரியும். எனக்கு முன்னால் நீங்கள் கண்ணாடி சீசாக்களை மாதிரி இருக்கிறீர்கள் என்கிறார்கள். ஆனால் என்னுடைய நாவிலே ஷரியத்தினுடைய லிஜாம், கடிவாளம் இருக்கிறது. அது இல்லை என்றால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லி போடுவேங்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆற்றல் அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்பதற்கு இது சான்று. இப்ப இது கஷ்ஃப் என்கிறோம். அவங்களுடைய மக்காம் என்பது ரொம்ப உயர்வானது, ஹதீரத்துல் குதுசியை தொட்டது என்பார்கள் சூஃபிகள். ஆனால் சிலருக்கு கஷ்ஃப் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். சிலருக்கு கஷ்ஃப் இருக்குது. ஒரு ஆளை முகத்தை அகத்தில் உள்ளது முகத்தில் தெரியும்னு தமிழ்ல சொல்லுவான். அதை பார்த்து ஒரு கஷ்ஃப் விளங்கிக்கிட்டான்னு வைங்க. அப்படி அந்த கஷ்ஃப் என்பது குர்ஆன் ஹதீதுக்கு தாருவாக மாற்றமாக இருக்கிறது என்றால் அந்த கஷ்ஃபை தூக்கி வீசிவிடு என்கிறார்கள். யார் சொல்றா? சையதுனா அபுல் ஹசன் அலியின் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கஷ்ஃப் என்பது உள்ளதுதான், ஆனால் அது கிதாபு சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தால் அதை நீ தூக்கி வீசிடணும், அதை நீ எடுக்கக்கூடாது. ஒக்குல்லி நஃப்ஸிக, உன்னுடைய நஃப்ஸுக்கு நீ சொல்லு. ஷாதுலி இமாம் சொல்றாங்க, உன்னுடைய நஃப்ஸுக்கு நீ சொல்லு, இன்னல்லாஹு தஆலா ضمن لي العصمة في الكتاب والسنة,
யார் என்னுடைய வேதத்தையும் என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையும் சரியாக பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு நான் பாதுகாப்பு என்று அல்லாஹ் ஜாமீன் ஏத்துக்கிறான். ஆனா உனக்கு உன்னுடைய நஃப்ஸு நீ நினைக்கிற மாதிரி ஒரு கஷ்ப வச்சுன்னு சொன்னா அல்லாஹ் அதில் ஜாமீன் ஏத்துக்கிட மாட்டான், நீ மாட்டிக்கிடுவ அப்படின்னு அவங்க என்ன செய்றாங்க, சொல்லி தர்றாங்க. அருமையான பெருமக்களே, திரும்ப செய்தனா அபுல் ஹசனுல் வர்ராக், ஒரு பெரிய சூஃபி அவங்கள், அபுல் ஹசனுல் வர்ராக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லா யஸில் அப்து இலல்லாஹ் இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை போய் சேரணும்னா அல்லாஹ்வால தான் முடியும், அல்லாஹ்வை கொண்டு தான் முடியும். எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னு பாருங்க. நீ என்ன இபாதத்து செஞ்சாலும் என்ன குட்டிகரணம் போட்டாலும் அல்லாஹ் போய் சேர்ந்துட முடியுமா? நீ அல்லாஹ்வை சேருவதாக இருந்தால் அது அல்லாஹ்வை கொண்டு தான் முடியும். இதெல்லாம் ஒரு சூஃபிகள் ரொம்ப அற்புதமாக பேசுவார்கள். ஞானம் சம்பந்தப்பட்ட செய்திகள் இது. ஏன்னா இந்த மாதம் அப்படிப்பட்டது, நாளும் அப்படிப்பட்டது என்பதால் இந்த செய்திகளை நான் குறைவாக நான் பேசுகிறேன். அபுல் ஹசனுல் வர்ராக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்முடைய காதிரியா தரீகாவிலே உன்னுடைய பெரிய சூஃபி அவங்க சொல்றாங்க, லா யஸில் அப்து இலல்லாஹி இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டுதான் அல்லாஹ்வை அடைய முடியும். அதோடு பி முவாஃபகதி ஹபீபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஷரீஅத்திஹி, அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷரீஅத்தை எப்படி நமக்கு கற்றுத் தந்தார்களோ அந்த வழியில் நடப்பதின் மூலமாகவே அல்லாஹ்வை அடைய முடியும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரி, அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஏய் சில நீ ஒருத்தனை வானத்தில் பறக்கிற மாதிரி நீ பார்க்குற. யார் சொல்கிறா? அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. அவன் வானத்தில் பறந்து போகிறான். பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். அதை பார்த்து லா தக்தர், நீ ஏமாந்து விடாதே. அதே சமயம் அவனுடைய செயல்பாடுகள் ஹத்தா தந்துரு கைஃப தஜ்தூனஹு இன்தல் அம்ரி வன் நஹி, அல்லாஹும் ரசூலும் ஏவி இருக்கக்கூடிய கட்டளைகளுக்கு அவன் கட்டுப்பட்டு நடக்கிறானா, அவர்கள் விலக்கியதை விலகி நடக்கிறானா என்று பார். என்று பார்த்தால் அது அல்லாஹ்வால் அந்த கராமத், அது கராமத்தாக பார்க்கப்படும், அது அங்கீகரிக்கப்படும். அவன் பறக்கிறான், இங்கே ஏவல் அம்ரு நகையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அல்லாஹ் ஏவியதும் இல்லை, ரசூல் ஏவியதும் இல்லை, விலக்கியதும் ஒன்றும் கிடையாது என்று இருந்தால் அவனை பார்த்து நீ ஏமாந்து விடாதே என்று சீனா அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமையான பெருமக்களே, சையதுனா ஷேக் இப்ராஹிம் ஆபாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெரும் பெரும் சூஃபிகள், தங்களுடைய வாழ்வை அல்லாஹ்வுக்காக வேண்டிய அர்ப்பணித்தவர்கள். அல்லாஹ் என்பதை தவிர வேறு எதுவும் நோக்கம், அவங்க ஹதஃப் இல்லை. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் அல்லாஹ்வை அடைவது என்பது மாத்திரமே இருந்தது, சுவனமும் அல்ல. அதுலாதான் ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, உன்னை கல்பில் இருந்து துனியா ஆசையை மட்டும் இல்லை ஆகிரத்தினுடைய ஆசையை நீக்கிடுங்கிறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு முரீதீன்களுக்கு அதை சொல்லி காட்டினார்கள். சொர்க்கத்தினுடைய ஆசையும் நீக்குங்கிறாங்க. அப்ப அது சொர்க்கத ஆசையை நம்ம நீக்கணுமா? இல்லை, அதுக்குண்டு ஒரு மக்காம் இருக்கு. அந்த நிலைக்கு வரும்போது அவர் சொர்க்க மேலையும் ஆசைப்பட மாட்டாங்க. அவர்களுடைய ஆசை எல்லாம் எதுவாகத்தான் இருக்கும், பி முலாகாத்தில்லா, அல்லாஹ்வை பார்ப்பது, அல்லாஹ்வை சந்திப்பது. அதற்கு மேலே ஒன்று கிடையாது. அல்லாஹ்வை சந்திப்பது, அல்லாஹ்வை பார்ப்பதுக்கு மேலே எதுவாவது இருக்கிறதா என்றால் எதுவும் இல்லை. அல்லாஹ்விடத்திலே கொண்டு சேர்ப்பது தான் அந்த ஷேഖ்மார்களாக இருக்கக்கூடிய நாதாக்களினுடைய பணியாக இருந்தது என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அதனால் அவங்க சொல்றாங்க, நீ எந்த ஒரு காரணத்திலும் அல்லாஹும் ரசூலும் விலக்கிய ஒரு காரியத்தை நீ செய்யாதே, அதுல கவனமாக இரு, அது தரீக்கத்து இல்லை என்கிறார்கள் ஓதுலாலம். ஒரு கட்டத்தில் அவங்க சியாகத்தில் இருக்கிறாங்க. சியாகத்து என்று சொன்னால் தியானம் என்று சொல்லலாம். தியானத்தில் அப்படி இருக்கிறாங்க. தியானம் என்றால் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் தன்னை அப்படியே ஒப்படைச்சிட்டு இருக்கிறாங்க. பல நாட்களாக தியானத்தில் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் கடுமையான தாகம் அவங்களுக்கு ஏற்படுது, தண்ணீர் தாகம். தண்ணியை குடிச்சிட்டாவது இருந்துடலாம், நோன்பு வைக்கிறோம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நோன்பு இந்த மாற்று மதத்தவர்கள்லாம் சொல்லுவாங்க, சரி சாப்பிடாமல் இருக்கிறீங்கப்பா, எப்படி தண்ணி குடிக்காமல் இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்களா இல்லையா? ஒரு தண்ணி கூட குடிப்பதற்கு உங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லையா அந்த நோம்புடைய காலங்களில் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு ஆச்சரியமான விஷயமாக அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறான்.
கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, கடும் தாகத்தில் இருக்கிறாங்க. சியாகத்தில் இருந்து அல்லாஹ் அல்லாஹ் இருந்து ஒரு கட்டத்தில் அவங்க சஹுடைய நிலைக்கு வரும் பொழுது அந்த தண்ணீர் தாகம் கடுமையாக அவங்களுக்கு ஏற்படுகிறது. அப்படி கடுமையான தாகம் ஏற்பட்ட பொழுது எந்த அளவுக்குன்னா உயிர் போய்விடுமோ என்று அஞ்சும் அளவுக்கு ஓதுல் ஆலம் அவர்களுக்கு. அந்த சமயத்தில் வானிலிருந்து ஒரு வெள்ளி கிண்ணம் இறங்குகிறது. வானிலிருந்து வெள்ளி கிண்ணம் இறங்குது. அதில் இறங்கி அப்படி கீழே வந்து உட்காருது. அதில் அருமையான தண்ணி இருக்கு, பளிச்சுன்னு தண்ணீர் இருக்கு. இந்த தண்ணீரை குடிக்கலாமா இல்லையா? குடிக்கலாம். ஷரியத்தில் இதுக்கு அனுமதியா இல்லையா? அனுமதி. ஆனால் இப்போ இருக்கிற பாத்திரம் என்ன பாத்திரம்? வெள்ளி பாத்திரம். வெள்ளி பாத்திரத்தில் குடிக்கலாமா? குடிக்கக்கூடாது. தங்க பாத்திரத்தில் குடிக்கக்கூடாது. தங்க நகை பெண்கள் அணிந்து கொள்ளலாம். ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் வெள்ளியில ஒரு மோதிரம் அணிந்து கொள்ளலாம். மோதிரம் அணியலாம், அவ்வளவுதானே. இதை தவிர எந்த தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ இருக்கக்கூடிய பாத்திரத்தை ஆண்களும் உபயோகிக்க கூடாது, பெண்களும் உபயோகிக்க கூடாது. இதுதான் சரியா. சோற தங்கத்தட்டில் வச்சு பொம்பளை திங்கலாமா? நீ நகையை போட்டுக்கோ, காப்பை போட்டுக்கோ, பிரேஸ்லெட், கொலுசை போட்டுக்கோ தங்கத்தில். அது மார்க்கத்தில் அனுமதி, நகைக்கு அனுமதி இருக்கிறது. சாப்பிடக்கூடிய அந்த தட்டுகளோ பாத்திரங்களோ குவளைகளோ தங்கத்திலோ வெள்ளியிலோ இருக்கக்கூடாது. ஆனா இப்ப ஒரு நமக்கு உயிர் போக போகுது. இந்த தண்ணியை குடிக்கலன்னா உயிர் போயிடும். தண்ணியை குடிக்கலன்னா உயிர் போயிடும். வெள்ளி பாத்திரத்தெல்லாம் இருக்குது. இப்ப குடிக்கலாமா இல்லையா? மார்க்கம் அனுமதிக்கும். உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருந்தால் தடை செய்யப்பட்ட சில விஷயங்களையும் அல்லாஹ் என்ன செய்யறான்? மார்க்கம் என்ன செய்கிறது? ஆகமாக்கிறது. எந்த அளவுக்கு நீங்க தண்ணியை குடிக்கணும் அப்படின்னா, அந்த தாகம் தீர்ந்து இனி உயிரெல்லாம் நம்ம போகாது அப்படிங்கிற நிலை வரைக்கும். அதுக்காக வேண்டி பாத்திரத்தை இருக்கலாம் மடக்கு மடக்கு மடக்குன்னு எல்லாத்தையும் குடிக்க கூடாது. செத்து போன கோழியை என்ன செய்யலாம்? உயிர் போகுது, வேற வெளியில செத்து போன கோழி தான் கிடக்குது, அந்த இறைச்சி சாப்பிடலாம், எது வரைக்கும் சாப்பிடலாம். சரி, இனிமேல் உயிர் போகாதுங்கிற அளவுக்கு தான் சாப்பிடலாமே தவிர அந்த நிலையை தாண்ட பிறகு சாப்பிடுவது ஹராம். மார்க்கம் ரொம்ப தெளிவானது. இப்ப ஓதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கடும் தாகமாக இருக்கிறது. விண்ணிலிருந்து இந்த பாத்திரம் இறங்குகிறது. அப்படி இறங்கும் பொழுது ஒரு சத்தமும் சேர்ந்து வருது. அப்துல் காதிரே, உங்களுக்கு அஹல்லல்னா லகா, உங்களுக்கு நாம் ஹலால் ஆக்கி விட்டோம். எதை? இந்த வெள்ளி பாத்திரத்தை. சரி, சத்தம் வருது, வராம போகுது. இப்ப நாம சாப்பிட முடியுமா? முடியாதாண்டா? ஷரியத்துல ஆகும். நம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த அளவுக்கு குடிச்சுக்கிடலாம். உயிருக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் மார்க்கம் தருகிறது. ஓதுலாதான் அந்த பாத்திரத்தை எடுத்து தூக்கி ஒரு வீசினாங்க. மல்ஊனே தொலைஞ்சு போனாங்க. மல்ஊனே தொலைஞ்சு போட்டு வீசிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய பாட்டனார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே இந்த பாத்திரம் ஆகுமானது அல்ல. ரசூலுல்லாஹ்வே அதில் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு ஆகுன்னு என்னை ஏமாத்த வர்றியா, நீ என்னை பிரட்டி போடுறியா நீ? தூக்கி வீசிட்டாங்க. ஷைத்தான் நேராக இப்லீஸை வந்துட்டான். வந்து சொன்னா, அப்துல் காதிரே, எத்தனை பேரை நான் பிரட்டி இருக்கிறேன், எவ்வளோ பெரிய ஆட்களையெல்லாம் நான் உருட்டிட்டேன், முடியல, உங்களை என்னால் முடியல. நான் எவ்வளவோ பிரட்டி பார்த்துட்டேன், உங்களை அசைக்க முடியல. உங்களுடைய தவக்குல், நீங்கள் அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தக்குவா இறையச்சமும் உங்களை பாதுகாக்கிறது. அதனால் என்னை வென்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்றான். யார் சொல்றா? இப்லீஸ் சொல்றான். அவன் சொல்றது சரியா பிழையா? சரிதானே? நம்ம சரி நினைக்கிறோம். இங்க தான் ஓதுலாத்தை பாருங்க. அடே இப்லீஸே, இப்பவும் என்ன கவுக்க தான் நீ பார்க்கிற அப்படின்னா அவங்க சொல்றாங்க, இப்பவும் என்ன நீ கவிகளை பார்க்கிறார். என்னுடைய தவக்கலினால், என்னுடைய தக்குவா என்ற இறையச்சத்தான் நான் உன்னை வெல்லவில்லை, என் ரப்பில் அருளால் வென்றேன் என்றாங்க. மண் அள்ளி தலையில போட்டுட்டு இனிமேல் உங்ககிட்ட நான் வரமாட்டேன்னு ஒளிஞ்சவன் தான். அதுக்கு பிறகு அவங்க கிட்ட வரவே இல்லை. அது வரைக்கும் அவர்களை அவன் சொல்லிட்டு போனான், இப்படி நான் சொல்லி 70 விலாயத்து பெற்றவர்களை நான் பிரட்டி இருக்கிறேன்டான். எவ்வளவு பெரிய குத்துபியத்திலே ஓதுல் ஆலம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி எல்லாம் நமக்கு சான்றாக அமைகிறது. அருமையான பெருமக்களே, அவர்களினுடைய அற்புதமான செயல்பாடுகள், அவர்களுடைய போதனைகள், அவங்க பிறந்ததே பெரிய ஒரு ஆச்சரியத்தில் தான் அவங்களுடைய பிறப்பே இருந்தது. இந்த விலாயத்து என்று வரும்பொழுது
இதை ரெண்டு விதமா நபிமார்கள் இருக்கிறாங்க. நபிமார்களுக்கு என்ன சொல்லுவோம்? மஅசூம், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் சொல்லுவோம். வலிமார்களை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க மஅசூம்னு சொல்றது இல்லை, மஹ்ஃபூல், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள். ரெண்டு கடையில் வித்தியாசம் இருக்கு. பிறக்கும் போது குறிப்பிட்ட சில அவுலியாக்கள் பிறக்கும் போதே வழியாக பிறந்திருக்கிறாங்க. நம்முடைய குருநாதர் அப்படி பிறந்தவங்க. அவர்களுடைய இந்த காதிரியா தரீகா என்பது, அவர்கள் போதித்த அந்த போதனை என்பது உலகெங்கிலும் பறந்து விரிந்த ஒரு பெரும் தரீகாவாக இன்று காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அந்த தரீகா இப்போ நம்ம ஊர்லேயும் எடுத்துக்கொண்டான்னு சொன்னால் காதிரியா இருக்கிறது, ஷாதுலியா இருக்கிறது. பெரும்பாலான மக்கள் நம்ம காதிரியா தரீகாவை நாம் பின்பற்றுகிறோம். ஆனால் கௌதுல் ஆலம் அவர்கள் போதித்த போதனைகள் நம்முடைய வாழ்வியலில் இருக்கிறதா, வாக்கில் இருக்கிறதா, பார்வையில் இருக்கிறதா, செயலில் இருக்கிறதா, சொல்லில் இருக்கிறதா என்பதை அவர் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கிடணும். நான் என்ன பார்த்துக்கிடணும், நீங்கள் உங்களை பார்த்துக்கிடணும். எனவே அருமையான பெருமக்களே, தரீக்கத் என்பது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுந்தார். அது அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைப்பதற்கான வழிபாடு. அதைத்தான் ஷேகுமார்கள், நாதாக்கள், சூஃபிகள் செய்தார்கள். ஷரியத்தினுடைய சட்டத்திட்டத்தை அழகாக செய்வது. இப்போ ஒலு இருக்குது இல்லை, ஒலு செய்கிறோம். அழகிய ஒலுன்னு ஒன்று இருக்குது. ஒலு ஒன்று இருக்குது, ஒலு நம்ம இப்போ செய்கிறோமே அது ஒலு. அழகிய ஒலு அப்படின்னு ஒன்று இருக்குது. அழகிய ஒலுன்னா என்ன? முகத்தை கழுவும் போது நெற்றி உச்சியில் இருந்து என்ன செய்யணும், நாடி குழி வரைக்கும் கழுவணும், இங்கே 2 சோனை வரைக்கும் கழுகணும். இதுதான் அளவு. இது ஒலுவுடைய முகத்தில் நம்ம கழுக வேண்டிய அளவு. இந்த அளவை தாண்டி நம்ம கொஞ்சம் என்ன செய்யறோம், கொஞ்சம் மேலே ஏற்றி இங்கேயும் கழுத்துக்கு கீழெல்லாம் கொஞ்சம் கழுகுறோன்னு வைங்க, இது அழகிய ஒலு. முழங்கையோட நம்ம கை முடிஞ்சிருது, கழுவுறது முடிஞ்சிருது. கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுங்கையிலும் கழுகுறோம் என்றால் அது அழகிய ஒலு. அது அழகிய ஒலு. அந்த குதிகால் வரைக்கும் நம்ம கழுகுனால் சரி. அந்த குதிகாலையும் தாண்டி கொஞ்சம் மேலே சாக்கு என்று சொல்லக்கூடிய கெண்டைக்காலையும் நம்ம கொஞ்சம் சேர்த்து கழுவணும், அது அழகிய ஒலு. இத்தகையவர்கள் நாளை மறு உலகத்திலே முகம் கை கால் பிரகாசமானவர்களாக வருவார்கள். அவர்களை நான் தனியாக தேர்வு கண்டுகொள்வேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதேதான் ஷரியத்திலேயும். அழகிய ஷரியத்து என்று சொன்னால் அது தரீக்கத். அந்த செய்யக்கூடிய இபாதத்துக்களை அழகாகவும் பிரகாசமாகவும் நாம் செய்யும் பொழுது அத்தகைய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு, இத்தகைய தரீக்கத்தினுடைய செயல்பாடுகளில் நம்மை நாம் இணைத்து கொண்டு, நம்முடைய நாதாக்கள் ஷேகுமார்கள் நமக்கு என்ன போதனை செய்தார்களோ அந்த போதனையினுடைய வழியிலே நாம் நடந்து அல்லாஹுவினுடைய பொருத்தத்தையும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தையும் பெறுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.